vlog ஓட ஆரம்பிச்சீங்களா? ஆமாங்க இருக்கு. யார் எதுனே தெரியாது. வண்டி நம்பர் பார்க்க தெரியாது. அப்படி ஒருத்தர் தனியா வர வச்சிருக்கீங்களா? நீ ஜிபே பண்றியா? அண்ணன் நான் பண்றேன்டா. இல்லண்ணா அவன் வந்து டொயோட்டோன்றேன். அவன் டொயோட்டாவா? முன்னாடி ரெண்டு பொசிஷன்ல நின்னுதா. ஒரு ஃப்ரண்ட்ல வந்து பேக்ல வரும். இப்படி நின்னுங்காட்டி அவர் பார்த்தோம் ரெனால்ட் மாதிரி இருந்துச்சு. இல்லையே 5G எல்லாம் இருக்கு. 5G கிடைக்குதுடா. கிடைச்சிருந்த மாதிரி தானே இருக்கு. 5G தான் ப்ரோ கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. அது இல்ல வரும்போதே பிள்ளைகிட்ட ஏதாவது பேசிட்டு வந்திருப்பான். நெட் முடிஞ்சிருக்கும். நெட்டுக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? இருக்கு. யூசேஜ்க்கு அதிகம் அதனால பாத்தியா அவரு கூட தெரிஞ்சிருக்கு பிள்ளைகளுக்கு வீடியோ கால் பேசணும்னா யூசேஜ் அதிகம் நெட். அங்க காரைக்குடியா இருந்தது காரைக்குடி. காரைக்குடி. அங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கம்மி. வீட்லயே அங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கரெக்ட்டா பாயிண்ட். ஐயோ ஏய் ஃபேன்சி நம்பர்ரா 123 அமௌண்ட் அப்படியே 143 போட்டுனா யாரா பிள்ளைங்க ஓட்டி வந்தா ஐ லவ் யூ சொல்லி பிக் அப் பண்ணிருப்பான். A few moments later ஆயிஷா நான் சரி நன்றிங்கண்ணா. அது இவனை கூட்டு போய் ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு இங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காமிப்போம். தெரியும் வா ஒரு சர்ப்ரைஸ் பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த வீடு தான் எந்த வீடு? முதல்ல இதுக்குள்ள ப்ரோ. ஆமா எங்க ப்ரோ? இதுக்குள்ளயா? ஏய் அவன் எங்க இதுக்குள்ளயா அவனும் இதுதான் அந்த வீடு. அப்படியா? இதுக்குள்ள தான் பழைய வீடா? ஓ நான் வந்தல்ல. ஆமா நான் வந்தங்க. அப்ப நீ அப்ப ஒண்ணே இவன் தான்டா சொன்னான் அவன் தத்தி அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு. நீங்களே செருப்பு அந்த சைடு விட்டீங்கன்னா பாவா இருங்க பாவா நான் விட்டுறேன் பாவா. இல்லைன்னா நாளைக்கு காலைல செருப்பு இருக்காது. ஏன் பாவா ஆயிட்டு போயிரும் ரேட்டுன்னு போடல பாவா. ஹாய் கைஸ், இப்ப நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டோம் எல்லாத்தையும். 2 பேரும் வந்துட்டானுங்க. ஆனா அவனு எப்படி வந்தானுங்க அந்த சம்பவம் இல்லைன்னு அவனுகிட்டே கேட்போம். சீரியல் பாத்துட்டு இருக்கானுங்க அவங்ககிட்டே கேட்போம். வாங்க சார் என்ன பண்றீங்க? போதுண்டா என்ன பண்றீங்க? ஏய் இவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வச்சு இல்ல அத சாப்பிட சொல்லு. 6 பேருக்கும் 4 பேருக்கும். சார் இங்க பாருங்க, நீங்க வந்து காஸ்ட்லி கிடையாது, அவர்தான் காஸ்ட்லி. சரி என்ன காஸ்ட்லி எனக்கு ஒன்றும் புரியல. என்ன காஸ்ட்லி? அவரை பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுருக்கோம். சரி ஒரு எடிட்டருக்கு இவ்வளவு செலவு பண்றது நம்ம கம்பெனில இருந்து இல்ல நீ சொல்லு. அவன் எடிட்டர் தான் கூப்பிட்டியா? நீ உங்களே கூப்பிட்டியா? அது கிடையாது. பட் ஆனா அது ஒரு உண்மைதான். சரி ஏன்னா நம்மகிட்ட லேப்டாப் கிடையாது. சரி நான் என்ன கேக்குறேன், அவனை வந்து என்ன எதுக்கு காஸ்ட்லி சொல்ற? கேப் எல்லாம் போட்டு ஜங்ஷன்ல இருந்து இங்க வர வச்சிருக்கோம். நீங்க எதுல வந்தீங்க? ஏய் நான் பஸ்ல வந்தேன்டா. நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? ஏய் ஜஸ்ட் 7 ரூபாய். அவன் எவ்வளவு வந்தாலும் கேளுங்க அவட்டியே. 123 ரூபா. 50 ரூபா பெட்ரோல் அடிச்சிருந்தா தாராளமா கூட்டு வந்திருக்கலாம். நான் 7 ரூபாய்க்கு தான் வந்தேன். இல்லன்னு ஒத்துக்கிறேன். இல்லன்னு சொல்லப்பா. இவனை யாரு இந்த டைம்ல வர சொன்னது? நான் வர சொன்னா அதுக்கு நான் பொறுப்பா? எடிட்டர் அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அவரு வந்து நான் எடிட்டர்ன்ற அதுக்குள்ள வருவாரு. ஆமா நாங்க வந்து கேமரா பிடிக்கிறோன்ற இதுல நாங்க வந்து சீக்கிரம் வரணுமா? சார் அப்படி கிடையாது சார். எடிட்டர் தப்பா பேசாதீங்க. சரி வீடியோ கரெக்டா வராது பாத்துக்கங்க. கைய உடைச்சு போடுவேன் அப்படி வச்சா. டிஃபோக் சிம்பலே இனிமே இதுதான். யாரா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்றாங்க உங்க எமோஜில இந்த இது எமோஜி இருக்கும். அப்படி காட்டுங்க. பாபா முத்ரா. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்த? ஊர்ல கேக்குறான் பாரு கேள்வி. எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்த? சம்திங் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி ஆனா நீ உன்னை எதுக்கு இங்க வர வச்சிருக்க தெரியுமா? எடிட் பண்ணவா? உன்னை யாரா எடிட் பண்ண வர சொன்னது? உன்னை யார் எடிட்டர்னு முதல்ல சொன்ன இல்ல அவனே சொல்லிக்கிறான். நான் எடிட்டிங் என்னங்க ஒரு போட்டோ இப்படி கட் பண்ணி எடுத்து போட்டா அது எடிட்டிங்கா? சரி அதை விட நீ கண்டுபிடி. உங்களுக்கு அல்டிமேட் சர்ப்ரைஸ். வாங்க உள்ள. முதல் வேலை ஒண்ணு இருக்கு. இருங்க பஸ் லைட் போட்டுக்கிறேன். இது எல்லாத்த விட பெரிய ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுது? ஏசி. அப்படியே க்ளீன் பண்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீ ஹைட் இல்லன்னு சொல்லிட்டே பயப்பிடிச்சிட்டான். கரெக்டா கண்டுபிடிச்சான். ஹைட் பத்தாது. அது கேமரா புடிச்சிருக்கு. ஹைட் பத்தல. அதனால இவனை கூப்பிட்டு க்ளீன் பண்றதுக்கு வர சொல்றான். ஆமா நாளை யாரையா கூப்பிட்டு பார்த்தேன். இருங்க 1000 ரூபாய் 2000 கேக்குறாங்க. ஒரு வீடியோ போலான்னு கூப்பிட்டேன். வந்தான் அவனை வச்சு கிளீன் பண்ணா கூடி போயிட்டோம். இல்ல இந்த சேரை போட்டு கிளீன் பண்ணிருக்கான். ஈவினிங் டைம்ல எட்டல. அதனால இந்த கேமரா இன்னொருத்தையும் பிடிச்சிருக்கான் பாத்தீங்களா? ஹைட்டா இருப்பான்னு அவனை வச்சு கிளீன் பண்ணா பிளான் பண்ணியாச்சு. இதுதான் எங்க பிளான். இதுக்காக தான் அவரை கூப்பிட்டுருக்கோம். அப்ப அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். tomorrow. வெல்கம் டு டிஃபோக். என்ன தம்பி இப்ப என்ன பண்ண போறோம்? அக்கல்ல பவுடர் காஃபி வைக்க போறோம். புரியல. காஃபி வைக்க போறோம். சரி வீட்டுக்கு வர முறை வந்தவங்களுக்கு நம்ம உணவசம் செய்வோம். சரி
காஃபி அதான் நேத்து வரும்போது வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன், நான் சாவி பக்கத்து வீட்டுல இருக்கு வாங்கி உட்காந்துக்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லுவேன். அதுக்காக தான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு வாங்கிட்டு வரான் ஃப்ரைட் ரைஸ் இப்படி டிங்கி 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 ஆடிட்டு. அதுக்காக தான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் guys. எப்படி காப்பி போட்டு காபி போட தெரியுமா? முதல்ல நீ உனக்கு இட்டாலியன் காஃபி குடிச்சிருக்கியா? இட்டாலியன் காஃபி சும்மா இருப்பா. இந்தியா நீ தெரியுமா? இட்டாலி காபி உனக்கு தெரியுமா? அமெரிக்கா காஃபி குடிச்சிருக்கியா? அதெல்லாம் தெரியாதுல்ல, மாமா போட்டு தரேன் பாரு. வேற லெவல்ல இருக்கு. பால்லாம் இப்படி எல்லாம் யாரோ ஆட்டி பாத்திருக்கியா? கீழே சிந்துறியா? கீழே சிந்துறியா? ஸ்டைல் இதெல்லாம் அமெரிக்கன் ஸ்டைல். சரி நான் என்ன சொல்றேன்னா, இந்த சாஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் போடணும், டேஸ்டா இருக்கும். போடுறியா? இது உனக்கு எப்படி தெரியும்? இட்டாலியன்ல இது வருது. எது? சாஸ் ஊத்துவாங்க. ப்ரோ நான் காபி குடிக்க இட்டாலியன்ல சாஸ் ஊத்துறாங்க உனக்கு. ப்ரோ நான் காபி குடிக்க மாட்டேங்க ப்ரோ. இது உனக்கு எப்படி தெரியும்? நான் அதுதான் எடுத்து வச்சேன். சின்ன வயசுல இருந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. காஃபி குடிக்க மாட்டேன். கைஸ் இத பாக்குற யாராவது வந்து காஃபி குடிக்கிற ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா காஃபி இனிமே குடிக்காதீங்க. பால் கொதிக்கணும். சரி அப்புறம் இதை முடிச்சுட்டு அப்படியே என்ன பிளான்? சாப்பிட போலாம். நெக்ஸ்ட் ஹோட்டல்ல பாப்போம். சரி ரெஸ்டாரண்ட்ல பாப்போம் गाइस. காபி குடிச்சிட்டு சரி காபி குடிச்சு என்ன சாப்பிட போறோம்? அது அங்க போய் தான் முடிவு எடுக்கணும். என்ன கடையில என்ன இருக்கோ அதான் சாப்பிட முடியும். ஃப்ரெண்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சோ அவருக்கோசரம் ஆமா நான் பண்றேன். ரெஸ்டாரண்ட் போறோம். அவர்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு கேக்குறோம். அவரோட வாங்கி டிஷ் அவர்ட்டே கேக்குறோம். இவர் வச்சிருக்க சிம்பிள் பாத்தீங்களா? பால் பொங்கி வச்சு गाइस. பால் பொங்கினதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா இது நான் காபி தூள்ல இதுல போடவே மாட்டேன். காபி தூள் அதுக்குள்ளேயே போட கூடாது. போடக்கூடாது. அவனா போடுறான். இதான் காபி. அமெரிக்கன் ஸ்டைல்ல வரும்டா. அமைதியா இரு. அமெரிக்கன் ஸ்டைல் இல்ல, இதுமே ஸ்டைல். அமெரிக்கன் ஸ்டைல்ன்றாங்க. நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. பால் போடுறாங்க, காப்பியை உள்ள போடுறாங்க. பால் போடுறாங்க, காப்பி தூள் உள்ள போடுறாங்க. டீ தூள் உள்ள போலாம். காபி தூள் வாய்ப்பு இல்ல ராஜா, இருப்பா. வாய்ப்பு இல்ல. செஃப் தாமு பாத்திருக்கீங்களா? அவரோட தம்பி தான் அவரு. செஃப் மாமு. செஃப் தாமுவோட இவர் செஃப் மாமு. இல்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்த தொப்பை ஆடிட்டு இருப்பார்ல. ஒரு சக்கரையா அதுக்குள்ளே போடுறாப்ல. யோ गाइस உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிம்பிளை காட்டுறேன் பாருங்க गाइस. இருங்க गाइस. நம்ம இந்த மாதிரி அற்புதமான ஸ்பூன்லாம் வீட்ல தான் गाइस பார்க்க முடியும். பாத்துக்கங்க, அரிய வகை பொருள். என்னடா பண்ணி வச்ச ஸ்பூனை? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹீட்டுக்கா? சக்கரைக்குள்ள எதுடா ஹீட் வருது? பரவாயில்ல, சக்கரைக்கும் காய்ச்சல் வரும். இப்பதான் பாத்துருக்கேன்டா. சீனி அதுலயே போட்டியா? சாஸ் கொஞ்சம் ஊத்துவோமா? சாஸ் ஊத்து, தக்காளி வெங்காயம் போடு. சாஸ் போட்டு தக்காளி வெங்காயம் போடு சரியா? அப்படியே இந்த பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டேன்னு வச்சுக்க, நல்லா இருக்கும். என்னையா ஸ்பூன்? நாம என்னடா அவன் போட்டு அள்ளி போட்டு ஓடுவான். அது அல்வா கிண்ட போறியா? गाइस இப்போ நம்ம பாத்தீங்கன்னா காபி செய்யல, பால்கோவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காபி பால்கோவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காபி தூள் போட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ல வச்சுக்கின்றாப்ல. ஐயோ கேட்டா அமெரிக்கன், இட்டாலியன், இதுல மியூசிக் வைப் போடு. இந்த பாட்டு மண்டையிலே ஓடுதுடா. போடு வைப் போடு. இந்த பஸ்ல ஆறு அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி அடிக்கிறான். காபி பொங்குது வேற गाइस. டீ கடையில மாஸ்டர் கூட இந்த அளவு பண்ண மாட்டாரு. ரெடி மனமாக சுவையாக. எனக்கு பயமா இருக்கு. மனமாக சொல்ற ரைட் ஓகே, ஆனா சுவையாக நான் சொல்ல மாட்டேன். டம்ளர் எடுக்கும் சார். சரி இது ஒரு கழுவு சார். எது இது? ஒரு கழுவு 25 ரூபா தான். 25 தான் இருக்கியா? இங்க இருக்க தண்ணி ஏன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஆத்து தண்ணியா? ஈரோடு வந்தீங்கனாலே காவிரி ஆறு, கை குத்தல் அரிசி. அப்ப நம்ம வந்து vlog போடல. ஒரு சூப்பர் சிங்கருக்கான ஜூனியர் வந்து இப்ப உருவாக்கிட்டு இருக்கோம். பாத்துக்கோங்க, உருவாயிருவாப்ல கூடிய சீக்கிரத்துல. தரமா இருந்துச்சுங்க, பங்கமா இருந்துச்சு, அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்றமா இல்ல உண்மையா ஹானஸ்ட் ரிவ்யூ. ஓகே. நான் வாங்கி சாப்பிட்ட எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதனாலதான் போய் பேசல மனசு வரலடா. புரியல. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்ச டிஷ் எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி. ஆனா எனக்கு பிடிச்ச எல்லாமே பிடிக்கும். எனக்கு வேணாயா? எனக்கு வேணாம் வேணும். எடுத்துக்கோங்க. இப்போ வேணும் எடுத்துக்கிட்டான் பாரு. வேணான்னவன் வெக்கம், இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை உங்க கூட சேர்ந்தது சுத்தமா இல்ல. பிஸ்கட் வாங்கிட்டு வரலையாடா? சூப்பரா இருக்கும். சக்கரையே இல்லையே. சக்கரை இல்லையா? அவ்வளவு சக்கரை அள்ளி போட்டான் இல்லையே. காஃபினாலே சக்கரை கம்மியா தான் குடிக்கணும். இதெல்லாம் தெரியாதா? இவன் சக்கரை வியாதி வந்துச்சாடா அவனுக்கு? சக்கரை கரெக்டா போட்டிருக்கான், சக்கரை இல்லைங்கிறான்.
பரவாயில்லையடா, அத்தனை ஸ்பூன் அள்ளி போட்டு கரெக்டா வந்திருக்கு. கைஸ் காஃபி உண்மையிலே நல்லா இருந்திருக்கு. பர்ஃபெக்ட் காஃபி. நம்ம அடுத்து பாத்ரூம் போயிட்டு வந்து சந்திப்போம். ஏய் எங்க போற? புரியல, எங்க போற? வேகுது உள்ள. சரி சாப்பிட்டு எங்க போற? ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்டா ரெஸ்ட் ரூமா? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம். சரி அப்போ ரெஸ்டாரண்ட்ல சந்திப்போமா? சரி ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம்ல சந்திப்போம், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல சந்திப்போம். அவ்வளவுதான். ஐயோ கை இப்படியே வருதுடா, உன்னைய பார்த்து இப்படியே வருதுடா. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ.